இந்த 2025வது வருடத்தில் வரக்கூடிய இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கு. தொழில் ஸ்தானம் மெயினாக நல்லா இருக்கு. சரிங்களா? அதே போல் இந்த மேச ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் மட்டும் சொல்ல முடியாது, படிப்பு கூட நல்லா இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி இருக்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா புதனாதிபதியுடைய வீட்டில். மிதுன ராசிக்கு அதிபதி வந்து புதன் பகவான் இல்லையா? அப்போ புதன் பகவான் வீட்டில் இருக்கும்போது, ஏன்னா புதன் பகவான் வந்து கல்விக்கு அதிபதி, புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய இன்னைக்கு வந்து புதன் வீட்டில் இருக்கும்போது நிச்சயமாக படிப்பு நல்லா இருக்கும். பொதுவாக ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு 4 காசு சம்பாரித்து மிச்சப்படுத்தணும், ரெண்டாவது வாழ்க்கை நல்லா இருக்கணும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு நம்ம 11ஆம் இடம் நல்லா இருக்கணும். அந்த 11ஆம் இடத்துல தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் தன் சொந்த வீட்டில் கும்பராசியில் இப்போ ஒரு ஆட்சியாக இருக்கிறார். அப்படி ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயம் உங்களுக்கு வந்து அந்த உடைய பார்வை கூட உங்களுக்கு தொழில் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். புத்திர பாக்கியம், திருமண யோகம், தொழில் இந்த 3க்குமே இந்த உடைய மாசி மாதம் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்தே தீருவாருங்க. சரிங்களா? அப்போ இந்த உடைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த மாசி மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது. 13ஆம் தேதி 2வது மாதம் 2025வது வருடத்தில் வரக்கூடிய இந்த மாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா மகம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சிம்ம ராசியில், அதாவது வந்து மகர லக்னத்தில் கேது பகவானுடைய திசையில் 126 டிகிரியில் தாங்க இந்த உடைய மாசி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் 1வது ராசின்னு சொல்லக்கூடிய மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் அதாவது சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா, அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். இப்போ நம்ம செவ்வாய் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோச்சாரத்தில் வந்து சகோதர ஸ்தானம்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தில் மிதுன ராசியில் புதனுடைய வீட்டில் பிறக்கிறதுனால நட்பாக இருக்கிறார். அப்போ 3ஆம் இடம் சொல்லக்கூடியது சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி இந்த மாதத்தில் வரும்போது கண்டிப்பாக மேச ராசிக்காரங்களுக்கு முதல்ல வந்து தொழில் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ 3ஆம் இடத்துல சகோதர ஸ்தானம் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து கடந்த காலத்தை விட, அதாவது 2024 விட இந்த 2025வது வருடத்தில் வரக்கூடிய இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கு. தொழில் ஸ்தானம் மெயினாக நல்லாயிருக்கு. சரிங்களா? அதே போல் இந்த மேச ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய நட்சத்திரமான அசுவினி நட்சத்திரங்கள் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதம். இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் அடங்கியது தான் இந்த மேசராசி. இந்த மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் மட்டும் சொல்ல முடியாது, படிப்பு கூட நல்லா இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி இருக்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா புதனாதிபதியுடைய வீட்டில். மிதுன ராசிக்கு அதிபதி வந்து புதன் பகவான் இல்லையா? அப்போ புதன் பகவான் வீட்டில் இருக்கும்போது, ஏன்னா புதன் பகவான் வந்து கல்விக்கு அதிபதி, புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய
இன்றைக்கி வந்து புதன் வீட்டில் இருக்கும்போது நிச்சயமாக படிப்பு நல்லாயிருக்கும். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு முதல்ல இந்த மாதம் கல்வி நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கின்றது வந்து குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு வந்து 2வது இடத்துல இருக்கிறார். இப்போ 2ஆம் இடம் சொல்கிறது வந்து தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்வி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல குருவே உட்காந்துருக்கிறது. ஏன்னா குரு பார்த்தா கோடி புண்ணின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில், அதுவும் சுக்கிரனுடைய வீட்டில் நட்பாக உட்காந்துருக்கும்போது இதில் உங்களுடைய மனைவியோ, இப்போ தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க. அப்போ மனைவிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு, தொழில் ரீதியான கைத்தட்டல், பாராட்டுகள் இந்த மாதிரி வரத்துக்கு கூட கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதுபோக உங்களுக்கு வந்து குரு இப்போ 2ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா, ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா குரு பார்வை இல்லைன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. குரு பார்வை இருந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து குரு பார்வைன்றது 2, 5, 7, 9, 11. இப்போ உங்களுக்கு 2ல் குரு இருக்கிறதுனால திருமணத்துக்கு சார்ந்த குரு பார்வையும் மேசராசிக்காரங்களுக்கு இருக்கிறதுனால திருமண ஸ்தானமும் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ குரு பகவான் குடும்ப குருவாக இருக்கிறார். குடும்ப குருவாக இருந்துட்டார் அப்படின்னா இப்போ இந்த கணவன் மனைவிக்குள்ளார மன சங்கடங்கள், கருத்து வேறுபாடு, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, போட்டிப்புறம், அதாவது சொல்கிறது வந்து நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக இந்த மாசி மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அப்போ இது போக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு சனி பகவான் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறார். 11ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது லாபஸ்தானம். பொதுவாக ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு 4 காசு சம்பாரித்து மிச்சப்படுத்தணும், 2வது வாழ்க்கை நல்லா இருக்கணும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு நம்ம 11ஆம் இடம் நல்லா இருக்கணும். அந்த 11ஆம் இடத்துல தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் தன் சொந்த வீட்டில் கும்பராசியில் இப்போ அவர் ஆட்சியாக இருக்கிறார். அப்படி ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயம் உங்களுக்கு வந்து அந்த உடைய பார்வை கூட உங்களுக்கு தொழிலில் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது சனியுடைய பார்வை மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பார்வை உண்டுன்னு சொல்லுவாங்க. சனி பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 7, 10. அப்போ கும்பராசியில் இருக்க வேண்டிய சனி பகவான் வந்து 3ஆம் இடமா யார் பார்க்குறாரு? உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. சரிங்களா? 7ஆம் இடமா சிம்ம ராசியும் 10ஆம் இடமா விருச்சிக ராசி பார்ப்பார். அப்போ 3ஆம் இடமா உங்கள் மேச ராசி பார்க்கறதுனால நிச்சயம் உங்களுக்கு தொழில் ரீதியாக கைத்தட்டல், பாராட்டுகள் கிடைக்கலாம். இதே வெளிநாடு, வெளி மாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு முயற்சி பண்ணுறவங்களா இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் திசா புத்தி நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகத்தை கூட சனி பகவான் கொடுத்துருவார். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா குருவும் உங்களுக்கு குடும்ப குருவாக இருக்கிறாரு, நல்ல இடத்துல இருக்காரு. அதே மாதிரி சனி பகவானும் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு, அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பார்வையில் இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு மனிதருக்குமே, அதாவது 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது புத்திரஸ்தானம். குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தில் 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம். அந்த புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது மேசராசிக்காரங்களுக்கு அதிபதி யாருன்னா, அதாவது புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி வந்து சூரிய பகவான், சிம்ம ராசி. அப்போ உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி வந்து இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு அதிபதி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ லாபஸ்தானத்தில் எங்கே இருக்கிறாருன்னா கும்பராசியில் தான் இருக்கிறார். அப்போ புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் போய் உட்காரும்போது நிச்சயம் உங்களுக்கு வந்து புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கும் கண்டிப்பாக நல்ல வாய்ப்புண்டு. ஏன்னா அந்தந்த அதிபதிகள் எந்த இடத்துல உட்காடுறாங்களோ அதை தொட்டு தான் நமக்கு பலன்களை கொடுப்பார். சரிங்களா? அப்போ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உங்கள் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் 11ஆம் இட லாபஸ்தானத்தில் உட்கார்றதுனால உங்களுக்கு புத்திர செல்வங்கள் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புண்டு. அதே மாதிரி பார்க்கும்போது கலஸ்தரக்காரகன், இப்போ திருமணக்காரகன் சொல்கிறது வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே திருமணத்துக்கு அதிபதி அப்படின்றது 7ஆம் இடம். அப்போ மேச ராசிக்கு 7வது ராசின்றது இன்றைக்கி துலா ராசி. அப்போ அந்த துலா ராசிக்கு அதிபதி யார்? சுக்கிர பகவான்.
அந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துக்கு அதிபதி 12ஆம் இடத்துல போயிட்டு, அதாவது நவகிரகத்திலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9 கிரகத்தில் இன்னைக்கு சுக்கிர பகவான் போய் உச்சம் அடைகிற ஒரே ஒரு இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியில் மட்டும்தான். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதத்தில் வந்து சுக்கிர பகவான் 12ஆம் வீட்டில் போய் அவர் வந்து உச்சம் அடைஞ்சிட்டார். அப்போ உச்சம்னா என்ன, நீச்சம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீச்சம் அப்படின்னா அந்த கிரகம் வந்து வலு இழந்துட்டாருன்னு அர்த்தம். அதாவது செயல் இழந்துட்டாரு, அந்த கிரகம் நமக்கு வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. அதே உச்சம் அப்படின்னா அவர் வந்து நல்ல இடத்துல உக்காந்துட்டாரு, நல்ல பார்வை பார்க்குறாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 12 கட்டத்தில் உங்களுக்கு கலஸ்திரக்காரகன் அதிபதி சுக்கிர பகவான் மீன ராசியில், அதாவது குருவுடைய வீட்டில் போய் அவர் உச்சம் அடைஞ்சிட்டார். உச்சம் அப்படின்னா அதிர்ஷ்டம், சரிங்களா? அவரே கிரக பரிவர்த்தனையாக உட்காந்துருக்கிறார். எப்படின்னா குரு உட்காந்துருக்கிறது வந்து சுக்கிரனுடைய வீட்டில், சுக்கிரன் உட்காந்துருக்கிறது குருவுடைய வீட்டில், அப்படியே கிரக பரிவர்த்தனையாகி உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து புத்திர பாகியம், திருமண யோகம், தொழில், இந்த 3க்குமே இந்த உடைய மாசி மாதம் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்தே தீருவாருங்க, சரிங்களா? அப்போ இந்த உடைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் 12ஆம் இடத்துக்கு அதிபதியும் 2ஆம் இடத்துல உட்காருடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை சார்ந்த விஷயங்கள், இப்போ பொதுவாக ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க, அது கிரையம் பண்ண முடியாது கூட இருந்திருக்கும். அதே மாதிரில இடம் இருந்தும் அந்த இடத்த நம்ம அனுபவிக்க முடியாது கூட இருக்கும். ஏன்னா 9ஆம் இடம்ன்றது தந்தையுடைய இடம். அந்த தந்தைன்னா அதாவது வந்து பிதுருஸ்தானம்னு சொல்லுவாங்க. அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியும் 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு அதிபதியும் குரு பகவான் போயிட்டு உங்களுக்கு 2ல் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டங்கள் கிட்டத்தட்ட இந்த மாசி 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இடம் பிரச்சனைகள் கூட கண்டிப்பாக உங்களுக்கு சால்வ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு உண்டுங்க, சரிங்களா? குரு பயிற்சி, அதாவது மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி. அப்போ குரு பகவான் வந்து ரிஷப ராசியில், இப்போ உங்கள் வீட்டுக்கு 2வது வீட்டில் குடும்ப குருவாக இருக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா மே மாதம் 14ஆம் தேதி உங்களோட ராசிக்கு 3வது பாவகத்துக்கு மிதுன ராசிக்கு போயிட்டு உங்களுக்கு சகோதர ஸ்தானம் தைரியஸ்தானத்தில் உட்காந்துருவார். அப்படி உட்காரக்கூடிய இந்த உடைய குரு பயிற்சி இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்தது மே மாதம் 18ஆம் தேதி, அதாவது பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. இப்போ உங்களுக்கு ராகு வந்து உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் இருக்கிறாரு. எங்கன்னா அதாவது மீன ராசியில் இருக்கிறார். அப்போ மீன ராசியில் இருக்கிற ராகு பகவான் கன்னி ராசியில் இருக்க வேண்டிய கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அப்போ உங்களுக்கு மே மாதம் 18ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஆகும்போது மீன ராசியில் இருக்க வேண்டிய அந்த ராகு பகவான் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடுத்தது எங்கே போயிடுவார், கும்பத்துக்கு போயிடுவார். அப்போ உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போயிடுவார், லாபஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்போ உங்களுக்கு அந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மேச ராசிக்கு நல்லா இருக்கும். குரு சனி பயிற்சின்றது கண்டிப்பாக உங்களுக்கு அந்தளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார், சரிங்களா? இருந்தாலுமே இந்த 2024 விட 25 கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். சனி பயிற்சி தவிர மற்றது நல்லா இருக்கும். இந்த 2025 வரக்கூடிய இந்த மாசி மாதத்தில் மேசகார ராசிகாரர்களுக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாகவே உங்களுக்கு முடியும். உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்து உங்களுடைய திசா புத்தி மட்டும் நல்லா இருந்ததுன்னா மட்டும் போதும். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.